வணக்கங்க. ஆட்டிசம் 100ல் ஒரு குழந்தைக்கு காணப்படக்கூடிய ஒரு குறைபாடு. இதை நோய் அப்படின்னு சொல்றதை விட குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல ஆட்டிசத்துக்கு நரம்பியல் மூளை தொடர்பான வளர்ச்சி குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவர்களுக்கு தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு சிரமம் இருக்கும். அதே நேரத்துல மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் சிரமம் இருக்கும். இவர்களுடைய மூளை ரொம்ப பரபரப்பா இருக்கும். எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்த குழந்தைகளை எப்படி நம்ம கண்டறியலாம், எவ்வளவு எத்தனை வயதுல நம்ம கண்டறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்திலேயே உங்களுடைய குழந்தை நீங்கள் சிரிப்பதை பார்த்து திரும்ப சிரிக்கலையா, நீங்க குரலை உயர்த்தி பேசுகின்றீர்கள், சத்தமாக பேசுகின்றீர்கள், அந்த குழந்தை அதை பார்த்து அழவில்லையா, அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கலாம். உடனே மருத்துவரை போய் பாருங்க. ஏன்னு கேட்டா, இந்த குழந்தைகள்ல முதல் விஷயமே அவங்களால உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. உங்களுடைய கண்ணை பார்த்து பேச மாட்டார்கள். நீங்கள் ஒன்று சொல்வீர்கள், அவர்கள் ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள். வேகமாக எதையாவது கையை ஆட்டிக்கிட்டோ தலையை ஆட்டிக்கிட்டோ இருப்பாங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். உணவு பழக்கம், அவங்களுக்கு இந்த உணவு தான் அப்படின்னா அந்த உணவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சமுதாயத்தோடு சேர்ந்து அவர்கள் பயணிக்க முடியாத ஒரு குறைபாடு இந்த ஆட்டிசம். இன்னும் சொல்ல போனா, இந்த குழந்தைகளுடைய உலகமே ஒரு தனி உலகமாக இருக்கும். தனிமையை விரும்பக்கூடியவர்கள், பொருட்களை உடைப்பார்கள். சில நேரம் அவங்களுக்கு கோபம் அதீதமா வரும். அதே நேரத்துல மகிழ்ச்சியா இருந்தா அதீதமா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வேறு வேறு. சரி, இதற்கான காரணங்கள் என்ன, எப்படி ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் வருது அப்படின்னு கேட்டா, அதற்கான விடை இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை. மரபணு குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க. வயிற்றில் அந்த குழந்தை இருக்கும் பொழுது சில வைரஸ் தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாய்மார்கள் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது உண்ணக்கூடிய உணவு, அவர்களுடைய உணர்வுகள், இதெல்லாம் நிறைய விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னா, மரபணு மாற்றங்கள் மற்றும் சுற்றுப்புற சூழல் மாற்றங்கள் தாயின் வயிற்றில் அந்த குழந்தை இருக்கும் பொழுது பாதிக்கின்றன. அது ஆட்டிசமாக வெளிவருகின்றது என்று சொல்கின்றார்கள். இது மீண்டும் சொல்கின்றேன், இது ஒரு குறைபாடு, இது ஒரு நோய் இல்லை. இதற்கான தீர்வு என்ன என்பதை அடுத்த காணொளியில் நாம் காண்போம்.